ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நாளை ஏற்படுத்தி தருகிறேன். நம்பிக்கையோடு உறங்கும் முன் இதை மட்டும் உன் மனதார 11 முறை சொல்லிவிட்டு உறங்கு. எந்த உறவாக இருந்தாலும் சரி, உன்னிடம் பேசாமல் மன வருத்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை நாளை சொல்லுவார். உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ, எது உன்னை நாடி வர வேண்டுமோ அது உறுதியாக உன்னிடம் வந்து சேரும். எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய மனது வெகு நாட்களாக ஒருவர் பேச வேண்டும் என்று என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கவலை கொள்ளாதே. நாளை அந்த நிகழ்வு நடந்தே தீரும். அதை நான் நடத்தி காட்டுவேன். என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். இதனால் வரை பொறுமையாக இருந்துவிட்டாய். நம்பிக்கையோடு இரு. நாளை உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன். ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல வைக்கிறேன். உன்னுடைய கனவு எதுவாக இருக்கிறதோ, உன்னுடைய ஆழ்மனம் எதை நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கை என்பது சில நேரங்களில் கசப்பாக இருக்கலாம். அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே. அதை நான் இனிப்பாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உன்னுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உன் ஆழ்மனம் எதை அதிகமாக யோசிக்கிறதோ சிந்திக்கிறதோ அது உறுதியாக நடந்தே தீரும். இதை மட்டும் உன் மனதார 11 முறை சொல்லிவிடு. யூனிவர்ஸ் பிரிங் டுமாரோ மை டியர் கால் மீ. யூனிவர்ஸ் பிரிங் டுமாரோ மை டியர் கால் மீ. மனதார 11 முறை சொல்லிவிடு. அவர் உன்னோடு பேசியே விட்டார் என்ற மனநிலையோடு இதை சொல். உன் ஆழ்மனதில் இதை சொல். நீ நினைத்தது நிச்சயமாக நாளை நடந்தே தீரும். உனக்கானவர் உன்னை அழைத்து நாளை ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார். ஓம் சாய்ராம்.